கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய பிரதான கிருபையினாலே பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், சேஷித்து ஆசரிப்பு கூறுங்கள் என்ற வேத வசனத்தின்படி 3 நாட்கள் நம்முடைய சபையில் உபவாச கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறோம். 2 நாட்கள் உபவாச கூட்டங்கள் முடிந்து இன்று 3வது நாளிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த 2 நாளாக கர்த்தர் கிருபையாக ஆராதனைகளை ஆசரித்து கொடுத்தார், தேவ செய்தியை நமக்கு ஆசரித்து கொடுத்தார். இந்த 3வது நாளாக இன்றைக்கு காலை ஆராதனை, பின்பு நமக்கு ஞானஸ்நான ஆராதனை, தொடர்ந்து ராபோஜன ஆராதனை எல்லாமே நடைபெறும். இன்று முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு, கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷால் ஐ டூ வித் ஜீசஸ் கால்ட் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் இந்த செய்தியை கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வசனங்களை வாசிப்போம். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேதவசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தை கடச்சொல்வோம். மண்ணில் உதித்த மன்னவனே, மரித்து உயிர்த்த ஆதவனே, எந்தன் சிலுவை சுமந்தி எருசலேமின் திருநகரத்திலே மண்ணில் உதித்த மன்னவனே, மரித்து உயிர்த்த ஆதவனே, எந்தன் சிலுவை சுமந்தீர் எருசலேமின் திருநகரத்திலே. மண்ணில் உதித்த மன்னவனே,
குந்தன் காரம் தொட்டு சுகமே அடைந்தார், உள்ளத்தில் மாற்றம் கண்டார் உந்தன் ஒளியால். மாறித்தோர் எழுந்தார் உந்தன் கரத்தால், மானிடர் வாழ்வில் ஜீவன் கண்டார். உலகின் ஒளியே உண்மை வழியே அன்பு கரமே ஆசை முகமே எந்தன் சிலுவை சுமந்தீர். எருசலேமின் திருநகரத்திலே மண்ணில் உதித்த மன்னவனே, மரித்து உயிர்த்த ஆதவனே, எந்தன் சிலுவை சுமந்தீர். எருசலேமின் திருநகரத்திலே மண்ணில் உதித்த மன்னவனே. படைத்த கரத்தில் பதிந்தது ஆணி, பாதகன் நான் என் பாவத்தின் மேனி. சிலுவை மரத்தில் சிதறிய ரத்தம், சீர்கெட்ட என்னை மாற்றுமை நேத்தம். 5 கண்டம் 5 காயம் 3 ஆணி 3 உலகம் எந்தன் சிலுவை சுமந்தீர். எருசலேமின் திருநகரத்திலே மண்ணில் உதித்த மன்னவனே, மரித்து உயிர்த்த ஆதவனே, எந்தன் சிலுவை சுமந்தீர். எருசலேமின் திருநகரத்திலே மண்ணில் உதித்த மன்னவனே. உலகை ஜெயித்த குருவாம் இயேசு, அலகை நசுக்கிய அருளாம் இயேசு. சத்தியம் ஜீவன் சர்வமும் இயேசு, நித்திய வாழ்வுக்கு அவரே இயேசு. பாவம் போகும் பலியும் இவரே, பரமன் பாதம் சேர்க்கும் சுடரே, எந்தன் சிலுவை சுமந்தீர். எருசலேமின் திருநகரத்திலே மண்ணில் உதித்த மன்னவனே, மரித்து உயிர்த்த ஆதவனே, எந்தன் சிலுவை சுமந்தீர். எருசலேமின் திருநகரத்திலே மண்ணில் உதித்த மன்னவனே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே இந்த 3வது நாள் உபவாசத்திலே கர்த்தருடைய பாதத்திலே வரும்படியான கிருபைகளை கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, 3 நாட்கள் தொடர்ந்து உபவாசித்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலே எந்த ஒரு சோர்வுகளோ அசதிகளோ பலவீனங்களோ வராதபடி கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவநாம மகிமைக்காக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பேசக்கூடிய அடியானை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்து ஜீவனுள்ள வார்த்தைகளை அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய
வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராக சப்பா சோத்ரா கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் ஆசீர்வதியோ. நம்முடைய வசனங்களை வாசித்த அருமையான மகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருக்கு நம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள் தசபாகங்கள் எல்லாவற்றையும் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே நடைபெறக்கூடிய ஆண்டவரே ஞானஸ்தான ஆராதனை, ராபோஜன ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம் அவருடைய வார்த்தைக்காக. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேசாதிபதியாகிய பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் மற்றவர்களை நோக்கி கேட்கின்ற ஒரு கேள்வி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகும். இப்பொழுது நாம் அந்த வார்த்தைக்கு போகிறோம். நேற்று நாம் செய்தியை கேட்டோம். மீண்டுமாக பார்க்கலாம். இப்பொழுது நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. கொலை பாதகனாகிய பரவாசையா, குற்றமற்ற கிறிஸ்துவையா? ஆமென். குற்றமற்ற கிறிஸ்துக்கு பதிலாக வார்த்தையை கொலை செய்யும் ஸ்தாபனத்தையா? நீங்கள் எதை விரும்புவீர்கள்? ஒரு கேள்வி இங்கு வைக்கப்படுகிறது. பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஜனகரின் சங்கத்தார் அனைவரும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், கள்ளனாகிய கொலைபாதகனாகிய பரபாசை என்ன செய்ய வேண்டும்? விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொண்டோம். கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் என்றால் வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தாமே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆகையால் வேத வசனம் அத்தனையும் தேவனாக இருக்கிறார். அதனால்தான் மத்தேயு 24:35 வசனத்தில் வானம் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று சொல்லப்படும். ஆகையால் கிறிஸ்து என்றால் யார்? அவர் தேவன். தேவன் என்றால் யார்? அவர் வார்த்தை. அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணினார். ஆமென். நம்மோடு என்ற வார்த்தைக்கு இம்மானுவேல் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார். God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மோடு இருக்கிறார். திருத்துவத்தில் 2ஆம் நபர் அல்ல, 3ஆம் நபர் அல்ல. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் கூறுகும்படி பிதாதான் முதன்மையானவர், 2வது குமாரன், 3வது பரிசுத்த ஆவி என்று கூறுகிறது போல அல்ல. ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது அவன் கேட்கிறான், பிலாத்து அந்த தேசாதிபதி, குற்றமற்ற கிறிஸ்துக்கு பதிலாக வார்த்தையை கொலை செய்தும் ஸ்தாபனத்தையா நீங்கள் விரும்புவீர்கள்? அன்னைக்கு இருந்த அந்த எருசலேம் ஸ்தாபனம் வார்த்தையாகிய கிறிஸ்துவை கொலை செய்ய சொன்னது. ஆமென். தேவனுடைய ஜனங்களே அவர்களுக்காக இறங்கி வந்த இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்நியர்கள் அல்ல. யார் கிடையாது? அந்நியர்கள் அல்ல.
யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 1:10, சீக்கிரம் வாசிக்கணும், எல்லார் கையிலயும் மைக் இருக்கு. இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. முதல்ல இருந்து அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமே அவர் மூலமா தான் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. ஆனா அந்த உலகம் அவர் அறியல. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. பகையாளிகள் யார் என்று நினைக்கிறீர்கள்? இயேசுக்கு பகையாளிகளாக வந்தவர் அவருடைய சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள். அவர்களுக்காக மரிப்பதற்காகவே, அவர்களை மீட்பதற்காகவே அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆனா அவர்கள் அவரை அறியாதபடியினால் சிலுவையிலே அறையும்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிர்பந்தித்தார்கள். அவர் உலகத்தில் பாருங்க, இப்ப கொலைபாதகன் பரபாஸ் எப்படிப்பட்டவன்? கொலைபாதகனாக இருக்கிறான். கிறிஸ்துக்கு பதிலாக வார்த்தையை கொலை செய்யும் ஸ்தாபனம் என்று சொல்லப்பட்டது. அன்றைய ஸ்தாபனம் வார்த்தையை கொலை செய்தது என்றால் இந்த ஸ்தாபனமும் என்ன செய்யும்? ஏன்னா எந்த ஸ்தாபனமும் சரியில்லை. நீங்க ஆர்சியா, சிஎஸ்ஐயா, பெந்தகோசையா, செவன்த்ரேயா, பிரெஸ்பிடேரியனா, பாப்டிஸ்டா அல்லது சால்வேஷன் ஆர்மியா, எந்த ஸ்தாபனத்தை எடுத்துங்க, ஒன்று கொண்டு முரணாக இருக்கிறதே. எது சரி, எது சரியான சபை உங்களால் கூற முடியுமா? ஆமே, எல்லாமே ஒன்று கொண்டு முரணாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் என்னை பொறுத்த அளவில் வேத வசனங்கள் மாத்திரமே சரியானது. சரியான சபை என்று ஒன்றுமே இல்லை. எல்லாமே வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. நான் பிரசங்கம் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ற கஷ்டமா இருக்கும், புதுசா வந்தவங்களுக்கு. சபை மக்களுக்கு ஈஸியா புரியும். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பாருங்க, அவங்க ஒரு கோட்பாடு, இவங்க ஒரு கோட்பாடு, அவங்க ஒரு கோட்பாடு, ஆளாளுக்கு ஒவ்வொரு கோட்பாடு வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு தேவனுடைய வார்த்தையை தவிர வேற கோட்பாடே கிடையாது. வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு. அல்லேலூயா. ஆகையால அந்த ஸ்தாபனம் வார்த்தையை, கிறிஸ்துவை கொலை செய்ய துடித்தார்கள். நீங்கள் சிலுவையில் அறைவீர்களா? நீங்கள் பரபாசை தெரிந்து கொள்ள துணிச்சல் கொள்வீர்களா? நீங்கள் பரபாஸ் வேண்டும் என்று கூச்சலிடுவீர்களா? ஜீவனாகிய வார்த்தைக்கு பதிலாக வார்த்தையின் கொலைபாதகனை பரபாஸ் வேண்டும் என்று கூச்சலிட எப்படி ஒருவன் துணிச்சல் கொள்ள முடியும்? அது உங்கள் கரங்களில் இருக்கிறது. இயேசு அவர்களுடைய கரங்களில் இருந்தார். இயேசு பிலாத்தினுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் மயிர் கத்தரிக்கிறதற்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல வாய் திறவாமல் இருந்தார். அல்லேலூயா. ஆகையால் இவர் நம்முடைய கரங்களில் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? இந்த காலத்திற்கென்று தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசியுடைய செய்தியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை என்ன செய்ய போகிறோம்? அது வார்த்தையாக இருக்கிறது. மல்கியா 4:5-6 படி தீர்க்கதரிசியாக எலியா அனுப்பப்பட்டிருக்கிறார். லூக்கா 17:30 படி மனுஷகுமாரனாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1 படி பலமுள்ள தூதனாக 1963ஆம் ஆண்டில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். விஞ்ஞானம் கூட அவரை அடையாளம் காட்டினது. பத்திரிகைகளை பிரசுரித்தார்கள். ஆனால் இன்றைய ஸ்தாபனம் அதை புரிந்து கொள்வதில்லை. அன்றைக்கு இருக்கிற இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ளல. நமக்கு சொந்தமானதில் வந்தால் அவருக்கு சொந்தமானவர்களே அவரை அறிந்து முடியல. அதே போல இன்றைய ஸ்தாபனங்களும் இன்றைய சபைகளும் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடை அறியாதபடி காணப்படுகிறார்கள். நமக்கு தெரியும், மல்கியா 4:5-6 படி கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னால எலியா தீர்க்கதரிசி அனுப்பேன்னு சொன்ன போல அந்த எலியா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். நாங்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொண்டோம். ஆமென். லூக்கா 17:30 படி மனுஷகுமாரனாக இந்த கடைசி நாட்களிலே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டோம். வெளிப்படுத்தல் 10:1 பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இடிமுழக்கத்தோடு இறங்கி வந்தார். நாங்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டோம். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஓதப்போகிற தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த 7ஆம் தூதன் யார் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டோம்.
இந்த காலத்துக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளாமல் ஏதோ ஒரு சபைக்கு போறீங்க, ஏதோ ஒரு குழுவில் போய் சேர்த்துக்கிடுது, ஏன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா உலகம் 3வது உலக போருக்கு ஆயத்தமாக இருக்கிறது. சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்கு. காரணம் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குமா? யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அங்கங்க யுத்தம் நடக்கும். எல்லா நாடுகளும் அணுகுண்டு வைத்திருக்கிறது. போட்டோம்னா குறிப்பிட்ட ஏரியா முழுவதும் காலி. இந்த 3ஆம் உலக போர் பயங்கரமான சேதத்தை கொண்டு வரும். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வார். அங்க போகலன்னாம கிறிஸ்துவனா வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. கவனிங்க. அதனால நம்ம யாரை விடுதலை செய்ய போறோம்? பரவாசையா, கள்ளனையா? அது உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. கிறிஸ்து என்னப்படும் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டார். அவர் அவனுடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டார். என்ன வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. பிலாத்து கேட்டான் இயேசுவின் இடத்துல, நீர் யூதருடைய ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். பாருங்கள், பிலாத்து அவரிடம் செய்த வண்ணமாக நீங்கள் அவரிடம் 3 காரியங்களை செய்யக்கூடும். பிலாத்து 3ஐயும் முயன்று அதை இழந்து போனான். நேற்று நம்ம செய்தியில் கேட்டோம். நீங்கள் 3 திட்டங்களை செய்ய முயற்சிக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் கிரியை செய்யாது. பிலாத்து அவனுடைய கரங்களில் இருந்து அவரை உதற பார்த்தான். ஆனால் ஒரு முறை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்படும் போது அது உங்கள் கைகளில் உள்ளது. இயேசு உங்கள் கைகளில் இருக்கிறார். பிலாத்து 3 வெவ்வேறு முறைகளை கையாண்டு அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதில் தோல்வி அடைந்தான். காரணம், அவர் நீதிமான் என்பதை அவனுடைய மனைவி சொப்பனத்திலே கண்டு, அந்த நீதிமானுக்கு நீர் ஒன்று செய்ய வேண்டாம், அவரை விடுதலை செய்து விடும். ஆமென். அதனால அவர் நீதிமான் என்பதை பிலாத்து அறிந்து, இவர் மீது நான் ஒரு குற்றமும் காணவில்லை, இவரை நான் விடுதலை செய்யலாம். ஆனா அவருடைய சொந்த ஜனங்கள் இவனை சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிலாத்துவோ 3 முறை முயற்சி செய்து அவரை விடுதலை செய்ய பார்த்தான். அது முடியாமல் போய்விட்டது. பிலாத்து அவரை கைகழுவ பார்த்தான். ஆனால் நாம் உண்மையை முகமுகமாக சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவன் அதை கேள்விப்பட்டான் என்று அறிந்திருந்தான். ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு சட்ட புத்தகங்களை மறுபடியும் 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 படித்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து தெளிவாக்கி கொண்ட பிற்பாடுதான் ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்க முடியும். அதனால தான் பைபிள் சொல்லுது, யாரையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள். அல்லேலூயா. அப்படியான ஒரு நீதிபதி ஒன்றையும் சட்டங்களை ஆராயாமல், அதற்குரிய சாட்சிகள் கிடைக்காமல் என்ன செய்ய மாட்டாங்க, தண்டனை அளிக்க மாட்டார். அதே போன்று பிலாத்துக்கு முன்பாக நிற்கிற அவர் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு, ஏனெனில் ஒரு மனிதனின் இரத்தம் அவன் கரங்களில் உள்ளது. சொல்லப்போனா அவன் மரண தண்டனைக்கு பாத்திரன் என்று அவர்கள் கூச்சலிட்டார்கள். அப்படியானால் அவனுடைய இயேசுவின் ரத்தம் பிலாத்தினுடைய கையில் இருக்கிறது. இயேசுவினுடைய மரணம் பிலாத்தினுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் ஒரு நீதிமானை எப்படி நாம் மரண தண்டைக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்று அவன் பதறுகிறான். அல்லேலூயா. பாருங்கள், அது நியாயம் என்று கருதப்பட அங்கு ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். நீங்கள் பாவம் பிலாத்து எனலாம். பிலாத்துவா? அவர்களில் அநேகர் அவன் செய்தது நியாயம் என்று கூறுவதா? இல்லை இல்லை இல்லை. அவர் அவன் கரங்களில் இருந்தார். அவன் செய்தியை கேட்டான், அவன் வார்த்தையை கண்டான், அவர் அவன் கரங்களில் இருந்தார். அதுபோல அவர் உங்கள் கரங்களிலும் இருக்கிறார். ஆமென்.
அது உண்மை. ஆமென், அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? அவன் நல்லது, அவர் நல்லவர், அவரில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று கூறினான். அவருடைய சொந்த யூத ஜனங்கள் ஒரு மரணத்துக்கு பாத்திரவனாக இருக்கிறான். ஆனால் அஞ்ஞானியாகிய யூதன் அல்லாத ஒரு அஞ்ஞானியான ஒரு மனுஷன் இந்த பிலாத்து, ஆனால் அவர் நல்லவர் என்பதை கண்டுகொண்டான், அவர் வார்த்தை என்பதை கண்டுகொண்டான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய பதிலும் அவ்வாறே உள்ளது என்று நினைக்கிறேன். வேதாகமம் சரிதான், ஆனால் நாங்கள் சபை கூறுவதை விசுவாசிக்கிறோம். வேதாகமம் உண்மைதான், சத்தியம்தான், ஆனா எங்க சபை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்க கேட்போம். 500க்கு அதிகமான சபை பிரிவுகள் இருக்கு. இதுல சேர்ற எல்லா ஜனங்களும் எங்க சபை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்போம். அந்த சபை சொல்ற எங்க சபை, எங்க பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க கேட்போம். எங்க பிஷப் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்போம். எங்க போப்பு என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க கேட்போம். ஆனா நீங்க உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா தேவன் தம்முடைய வார்த்தையில என்ன சொல்லுகிறாரோ நான் அதை மட்டும்தான் கேட்பேன். சபைகள் எனக்கு தேவையில்லை, ஸ்தாபனங்கள் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவை. ஏன்னா வானம் பூமி ஒளிந்து போனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. எங்கள் ஸ்தாபனம் அதனோட இணங்குவதில்லை. உங்க உபதேசத்துக்கும் உங்க சத்தியத்துக்கும் அப்போஸ்தலர் 2:38 படி கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானமா எங்க ஸ்தாபனம் ஒத்துக்காது, எங்க ஏஜி சபை ஒத்துக்காது, ஆமென், எங்க சிபிஎ சபை ஒத்துக்காது, எங்க கிறிஸ்துவின் சபை ஒத்துக்காது. நீங்க ஒத்துக்கலன்னா என்ன? தேவன் ஆதி சபையில 3000 பேர் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களைத்தான் சபை என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அழைக்கிறது. நீங்க ஒத்துக்கொண்டா கொள்ளுங்க, இல்லைன்னா போங்க. எங்களுக்கு அதை பத்தி இல்லைங்க, இல்லை, எங்களுக்கு அவருடைய வார்த்தை தேவை. வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் என்னவாக இருக்கிறது? வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் என்னவா இருக்கிறது? அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறது. கிரைஸ்ட் ஆப்போசிட் ஆன்டி கிரைஸ்ட். ஆக பாருங்கள், நாங்க எங்க ஸ்தாபனத்தோ அதோட உங்க உபதேசத்தோட எங்க ஸ்தாபனம் இயங்காது, ஒத்து போவாது. முழுக்க ஞானஸ்தானம் பெறணும் கத்தோலிக்க ஸ்தாபனம் சொல்லுது, அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்க போப்பு குழந்தை ஞானஸ்தானத்தை தான் சொல்லியிருக்காரு, நாங்க அதை தான் கேட்போம். நான் குழந்தையில பெற்று கொடுத்தாச்சு, மனம் திரும்பி நீங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெந்தேகோஸ்தேக்காரர்கிட்ட சொல்லி பாருங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி இயேசு சொன்னதை செஞ்சிட்டோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிறது பெயரா? The Father and of the Son and of the Holy Ghost, these are not names, there are titles only, but only one name, ஒரே ஒரு பெயர் தான் உண்டு, Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பெயர்ல தான் முதலாவது பேதுரு அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்தாபனம் எங்க கொடுக்குது? பட்ட பெயர்ல கொடுத்திருக்கு. அப்பா, மகன், தூயாவி. பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு தூய தமிழ் என்னதுங்க? சொல்லுங்க. அப்பா, மகன், தூயாவி. அப்பா, மகன், தூயாவின் நாமத்தில் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறேன்னா ஒரு அஞ்ஞானி பாப்பா என்னதுயா அப்பா மகன் சொல்லிட்டு நடக்காரு? அப்பாவுக்கு பேர் இல்லையா? மகனுக்கு பேர் இல்லையா? ஒரு அஞ்ஞானி கூட கேட்பான், அவர் விக்கிரக வழிபாடு செய்யறவங்க கூட கேட்பான், ஐயா பேர் உண்டுயா, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வகுப்பினர் அவரை கைகழுவ முயல்கின்றனர். பிலாத்து ஒரு அஞ்ஞானி, கவனிங்க, அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் மனைவியோ ஒரு அஞ்ஞானி. அவன் மனைவி யாரு? தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமோ, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் யாரா இருந்தாலும் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார், இயேசு தன்னை வெளிப்படுத்துவார். அவனுடைய மனைவியாகிய அந்த அஞ்ஞானிக்கு தேவன் என்ன செய்தார்? இயேசு நீதிமான் என்பதை வெளிப்படுத்தினார். அவள் விசுவாசித்தாள், அவள் பயந்தாள். தன் புருஷனாகிய பிலாத்துவினிடத்தில் அந்த நீதிமானுக்கு ஒன்று செய்ய வேண்டாம். தினந்தோறும் தேவாலயத்துக்கு சென்று வேதம் வாசிக்கிறவர்களோ, வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களோ, யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்களோ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள்.
யார் சிலுவையில் இருந்தது? எங்க கிறிஸ்தவர்கள் தாங்க இயேசுவை சிலுவையில் அறிஞ்சாங்க. அன்னைக்கு யூதர்கள் தான் யூத வம்சத்தில் பிறந்த இயேசுவை சிலுவையில் இருந்தாங்க. இன்னைக்கு யார் சிலுவையில் அறியறா? இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறேன் குட் ஃப்ரைடேவா. குட் ஃப்ரைடேனா என்னது, பெரிய வெள்ளினா என்னது? ரெண்டுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இன்னைக்கு என்னது, என்ன கிழமை? பெரிய வெள்ளி அப்படின்னா இங்கிலீஷில் என்னதுமா? பெரிய வெள்ளின்னா ஆங்கிலத்தில் என்ன? பிக் ஃப்ரைடே, கிரேட் ஃப்ரைடே அப்படி தானே சொல்லணும். குட் ஃப்ரைடேன்னா என்ன அர்த்தம்? நல்ல வெள்ளிக்கிழமைன்னு தானே அர்த்தம். குட் என்றால் நல்லது, குட் ஃப்ரைடேனா நல்ல வெள்ளிக்கிழமைன்னு அர்த்தம். ஆனால் கத்தோலிக்கர்கள் புனித வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏதோ வெள்ளிக்கிழமை அன்று இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அதை நீங்கள் எப்படி வேண்டாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், அதை நான் குறை கூறவில்லை. அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, பிலாத்து ஒரு அஞ்ஞானியா இருந்தான், அவன் மனைவி ஒரு அஞ்ஞானி. ஆனா அவனுக்குத்தான் இயேசு தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தார். நீ கிறிஸ்தவனுக்கு இயேசு யாருன்னு தெரியாதுங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு ஒழுங்கா போவான், ஆனா இயேசு யாருன்னு கேளுங்க. இயேசு யாரு? மரியாளின் குமாரன், தச்சனுடைய குமாரன், அப்படித்தான் யூதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இயேசு யார்? இயேசு சொன்னார் பிலிப்பினிடத்துல, பிலிப்புவே, பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறார் இயேசு கிட்ட. யோவான் 14ஆம் அதிகாரத்தில், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இயேசு சொன்னார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதா வேற, நான் வேற கிடையாது. ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். நான் என் பிதாவும் ஒன்றுதான். கிறிஸ்தவ சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமாங்க? திருத்துவமா? எங்க இருந்து வந்துச்சு திருத்துவம்? பைபிளே கிடையாது. திருத்துவங்கிற வார்த்தை எங்க கிடையாது. தேவத்துவம் இருக்கிறது, காடட், காடட், தேவத்துவம் என்ற வார்த்தை தான் பைபிள் இருக்கு. கலோசியர் 2:9 இருக்கு, ரோமர் 1:10 ஏதோ ஒரு வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிற, திருத்துவம் என்ற வார்த்தை என்பது தவறானது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பைபிளில் இல்லாத வார்த்தை எங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் கத்தோலிக்கர்களை கொஞ்சம் பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? கத்தோலிக்கர்களை பாராட்டுறேனோ பாரலையோ, மெயினா கேளுங்கள் தரப்படம் பாட்டு பாடினார் ராதாமாணிக்கம், அவரை பாராட்டுறேன். எருசலம் நகரில் மாட்டு தொழுவம், அதில் பிறந்தார் பரமபிதா. எப்படி? எருசலேம் நகரத்தில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தவர் யாரு? பரமபிதா தான் பிறந்தார். இன்னைக்கு பெந்தெகோஸ்தே சபைகள் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இயேசு பரமபிதான்னு ஏற்றுக்கொள்வீங்களா? ஆனா இயேசு சொன்னார், என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறார்? நான் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். வெளிப்பாடு வேணும். வெளிப்பாடு இல்லாம நீங்க பைபிள் வாசித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்தவன்ங்கிற போர்வையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், அவன் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சுது, அவர் நீதிமான். ஆனால் தேவன் அதை நீதி உள்ளதாக செய்ய அந்த ஸ்திரியை கொண்டு தகவல் அனுப்ப செய்தார். பாருங்க, யார் மூலமா? அந்த அஞ்ஞானி பெண் மூலமாக அந்த ராஜாவுக்கு, தேசாதிபதிக்கு தகவல் அனுப்புகிறான். அவள் இந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கொண்டு போனா ஸ்தாபனத்துக்காரங்க என்ன அடிப்பான். ஆனா ஒரு விக்கிர வழிபாடு பண்ற காவடி தூக்குறவன், அவன் எனக்கு எல்லா மரியாதையும் கொடுப்பான். காரணம், ஓ தும்மராஜபுரத்தில் ஒரு பாஸ்டரா இருக்காருங்க, அவரு இன்னைக்கு ஊர்ல போய் கேட்டு பாருங்க, நாமம் பூசிருக்கவங்க கூட சொல்லுவாங்க, ஐயா இவங்க பாஸ்டர், சர்ச்சுக்கு பாஸ்டர், கனப்படுத்துவான். ஆனா ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? இவன் ஒரு அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவான். சொல்றேன்னா சொல்லிட்டு தான் இருக்கான். நம்மள அவன் கனப்படுத்த முடியாது. ஆனா யாரை கனப்படுத்துறாங்க? அஞ்ஞானிகள் உண்மையான ஊழியர்களை கனப்படுத்துவார்கள். ஆனா கிறிஸ்தவன் நமக்கு நேர் எதிராக இருப்பான். ஏன்னா கிறிஸ்துவுக்கு நேராக எதிராக இருந்தது அவருடைய சொந்த ஜனங்கள். அது இன்றைக்கும் மாறாது. அல்லேலூயா. அவள் இந்த நீதிமான ஒன்று செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு
முந்தின இரவில் பாடுபட்டாள். 24 மணி நேரம் ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது. அந்த நீதிமானி நிமித்தம் இரவில் சொப்பனத்தில் வெகுவாய் நான் பாடுபட்டேன், அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று ஆள் அனுப்பி தெரிவித்தாள். பிலாத்து, நல்லது, அப்படியானால் ஒன்று செய்கிறேன், என் கைகளை கழுவி அவரை உதறிவிடுகிறேன். என்னால் அவனால் என்றான். அவனால் அப்படி செய்ய முடியல. மன்னிக்கும், அவனால் அப்படி செய்ய முடியல. அவன் என்ன பண்றான், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்ன பொழுது, வேண்டாம், கையில் நான் தண்ணி எடுத்து கழுவிட்டு இவருக்கு என்ன செய்யணுமோ நீங்களே செஞ்சிடுங்க, அப்பா என்ன விட்டுருங்க, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் நீங்களா இருக்கிறேன்னு கையை கழுவ பார்த்தாரு. ஆனா இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலோ எங்கள் பிள்ளைகள் மேலோ இருக்கட்டும்னு சொன்னது யாரு? அவருடைய சொந்த ஜனங்கள் தான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க தான். சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிறிஸ்தவங்க தான் கிறிஸ்துக்கு விரோதமா இருக்கிறாங்க, வார்த்தைக்கு விரோதமா இருக்காங்க, சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிங்க, நீங்களும் அப்படி செய்ய முடியாது. ஒரு முறை நீங்கள் சத்தியத்தை கேட்க நேர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது புறக்கணிக்க வேண்டும். வேறு வழியே கிடையாது. சத்தியம் உங்கள் முன்னால் வைக்கப்படும். ஒன்று நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அல்லது புறக்கணிக்கணும், ரெண்டிலும் ஒன்று தான், வேறு வழியே இல்லை. ஆமையா, இரண்டில் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். அது கர்த்தருடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. யூதர்கள் அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கட்டும், நாங்கள் எங்கள் ஆசாரியரை எங்கள் ஸ்தாபன முறைமையை விசுவாசிப்போமே அன்றி இவனை விசுவாசிக்க மாட்டோம் என்று கூச்சலிட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே வார்த்தையின்படியே அவர் வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அவரை அறியாதபடிக்கு குருடராக இருந்தார்கள். இயேசு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்களே. ஆமே. பாருங்க, அந்த ஸ்தாபன முறைமையை மட்டும்தான் நாங்க விசுவாசிப்போம். நாங்க கத்தோலிக்கர்களா, கத்தோலிக்க திருச்சபை விசுவாசிக்கிறேன். நாங்க புரோட்டஸ்டண்டா, புனித அதனாசினுடைய திருச்சபை விசுவாசிக்கிறேன். ஆமே. நான் பெந்தேகோஸ்தையா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருத்துவத்தை விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாச பிரமாணம் இருக்கு. உங்களுக்கு உங்க விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறேன். அதுதான் நம்முடைய விசுவாச பிரமாணம். நான் ஒரு காலத்தில் கத்தோலிக்க சபையில் தூபம் காட்டிக்கிட்டு மணி அடிச்சிட்டு இருந்த ஆள் தான். சின்ன வயசுல இருந்து பக்தியா வளர்க்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அங்க சின்ன குறிப்பிடத்தில் எனக்கு சொல்லி தருவாங்க, கத்தோலிக்க திருச்சபை நான் விசுவாசிக்க, வேற எதையும் விசுவாசிக்க மாட்டான். வேற எல்லாரும் எதிரியாவே நினைப்பாங்க. கத்தோலிக்க திருப்பை, ஏன்னா இதுதான் தாய் சபையாம். நாமெல்லாம் யாரா? பிள்ளைகள் கிடையாது, நம்ம பிள்ளைகள் கிடையாது. பிள்ளைகள்னு பைபிளில் சொல்லுது, அது சாபனம், அதுல இருந்து புரிஞ்சோம். நாம பிள்ளைகள் கிடையாது. ஓ, நீங்க அந்த தாய்க்கு பிள்ளைகள் நினைக்கீங்களா? இல்ல, நாம் எல்லாரும் பிரிவினை சகோதரர்கள். இந்த குருவானவர் எப்படி பேசுவாரு பிரசங்கப்படத்தில்? பிரிவினை சகோதரர்கள் என்று நம்மளெல்லாம் பிரிவினையா. அவங்க தான் தாய் சபையை அங்கிருந்து பிரிஞ்சு வந்துட்டுமா. அதனால எந்த குருவானவரும் என்ன பேசுவார்னா, நம்மை பிரிவினை சகோதரர்கள் அப்படின்னு பேசுவார். அங்கிருந்து பிரிஞ்சு வந்தோமா. ஐயா, உங்க ஸ்தாபனம் தோன்றுவதற்கு முன்பாகவே அப்போஸ்தலர்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு சபை இருக்கிறது, அதை சேர்ந்தவர்கள் தான் நாங்க. உங்க கத்தோலிக்க ஸ்தாபனம் 325ஆம் ஆண்டுல நிசைய ஆலோசனை சங்கத்தில் கான்ஸ்டன்டைன் அரசனால் ரோம் நாட்டில் நிறுவப்பட்டது, சரித்திர பிரகாரமாக. ஆனால் நாங்க அப்படி இல்லை. பெந்தெகோஸ்தே நாளிலே நிறுவப்பட்ட ஒரு சபை, அது அப்போஸ்தலர் 2:38. ஆதி கிறிஸ்தவர்கள் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம்புக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டார். இது 1ஆம் நூற்றாண்டு. உங்க கத்தோலிக்க ஸ்தாபனம் 3வது நூற்றாண்டு தோற்றுவிக்கப்பட்டது. சரித்திரத்தை எடுத்து பாருங்க. 3வது நூற்றாண்டுல தான் கத்தோலிக்க ஸ்தாபனம் உருவானது. எந்த சரித்திர ஆசிரியர்கள்ட்டும் போய் கேளுங்க.
ஆனா முதலாம் நூற்றாண்டுல இயேசு 33.5 வயதில் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பெந்தெகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவி இறங்கி வந்தாரே, அன்றைக்கு தான் ஒரு உண்மையான திருச்சபை. அதை சேர்ந்தவங்க நாங்க. உங்ககிட்ட நாங்க பிரியல, எங்கிட்ட இருந்தா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. புரியுதா? அவங்களுக்கு புரியாது. பிரிவினை சகோதரர்கள் ஏங்க 325 தான் உங்க ஸ்தாபனமும் வந்துச்சு. நாங்க ஆதி பெந்தெகோஸ்தே சபை, நாங்க தான் மூல கத்தோலிக்கர்கள், தெரியுமா? அல்லேலூயா. சத்தியத்தை கவனி. ஆகையால் ஸ்தாபனம் முறைமையை வைத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கு போங்க, எந்த ஸ்தாபனத்திலையும் பேசி பாருங்க, ஒருத்தருடைய சபையினுடைய போதகத்தை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அந்தந்த சபை என்ன சொல்ல, எங்க போப்பு சொல்றத நாங்க கேட்போங்க. கத்தோலிக்க ஸ்தாபனத்தை சேர்ந்த 6 சகோதரர்களிடத்துல நான் பேசிக்கிட்டு இருந்தேன் திமுராஜபுரம். அப்போ பைபிள் வசனம் பிடிவிலாம் இருக்கு அப்படின்னா கடைசியில் என்கிட்ட பதிலே சொல்ல முடியல. அவங்க அப்படி எப்படி உருட்டினாங்க, இங்கே உருட்டினாங்க. நான் வசனத்தை எடுத்து அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் சொன்னாங்க, எங்களுக்கு பைபிள் முக்கியம் இல்லைங்க, எங்க போப்பு தாங்க முக்கியம்ட்டாங்க. உண்மையை சொல்றேன். இதே திமுராஜபுரத்தில் ஒரு வீட்டில் எங்களுக்கு பைபிள் முக்கியம் கிடையாதுங்க, எங்களுக்கு யார் முக்கியம்? எங்க போப்பு என்ன சொல்றாரு அதைத்தான் நாங்க கேட்போங்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? ஆமே, உங்களுக்காக சிலுவையில் ஏற்பட்டது போப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா? அப்போஸ்தலனான பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒருவரையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்த. சிலுவையில் ஏற்பட்ட இயேசுவை நீங்க அறிந்தா போதும், நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. ஒன்றான மெய்த்தவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவனாக இயேசு கிறிஸ்து அறிவதுதான் அது நித்திய ஜீவன். பிலாத்து 1 நிமிடம் பாருங்கள், எனக்கு அதனுடன் தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லை. நான் அவர் நீதிமான், அவருடன் தொடர்பு கொள்ள எனக்கு பிரியமில்லை. அவர் யாரு? நீதிமான். தன் மனைவிக்கு சொப்பனத்தில் சொல்றத அவனும் பார்க்க, எனக்கு ஒரு குற்றமும் இல்லை, எந்த குற்றமும் நான் கண்டுபிடிக்கல. ஆகையால் அவர் நல்லவர், அவர் நீதிமான். ஆமென். அல்லேலூயா. இயேசு கெட்டவர்னு எந்த மதத்தினரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு கெட்டவர்னு சொல்லுவாங்களா? சில பேர் சுவிசேஷம் அறிவிக்கும்போது சொல்லுவாங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஐயா நிறுத்து. நாங்க என்ன இயேசு கெட்டவர், இயேசு கெட்டவர், இயேசு கெட்டவர்னா நாங்க சொல்லிட்டு இருக்கோம்? எங்க அரசாங்கமே இயேசு நல்லவருங்கிறதுனால தானே காந்தியடிகள் பக்கத்தில் இயேசு போட்டாவை மாட்டி வச்சிருக்காங்க. அரசாங்கமே அதை கனப்படுத்தி வச்சிருக்க. கெட்டவரை கொண்டு வைப்பாங்களா? பரபாசை கொண்டு வைப்பாங்களா? அவர் நீதிமானா இருந்ததுனால. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணும். பாருங்கள், நான் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறேன். அவர் அற்புதங்களை செய்வதை நான் காணவில்லை. அவர் செய்ததை கண்ட அநேக சாட்சிகள் அவருக்கு உள்ளனர். அவர் நீதிமான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் நல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சொல்றது யாருங்க? நம்ம முனுசாமி, நம்ம கந்தசாமி, நம்ம துரசாமி, இது எல்லாரும் இயேசு நல்லவர்னு சொல்றான். கிறிஸ்தவ மட்டும் சொல்ல மாட்டான். ஆனா அவன் ஒரு ஸ்தாபனத்தில் போய் அங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்வான். கேட்டா கிறிஸ்தவங்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க கனப்படுத்துவாங்க. எங்க போனாலும் சரி, சாமி வாங்க, சாமி வாங்கன்னு 2 கை கும்பிடுவான். ஆனா அந்த ஸ்தாபனத்துக்காரர் இருக்கான், நம்மளை பார்த்தா, ஏய் இவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானம் கொடுக்க, நம்ம பிதாகுமார நாமத்தில் கொடுக்க, இவன் தான் அந்தி கிறிஸ்து, கிட்ட போவதா, எங்க வா. மணிக்கூண்டில் வந்து சர்ச்சை அட்ரஸை கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. குமராஜபுரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மைமன் சபை எங்க இருக்குன்னு கேட்டா மணிக்கூண்டில் ஒருத்தர் வந்து கேட்டாரான். கேட்டதுக்கு சர்ச்சை அட்ரஸே சொல்லலையாம் ஒரு கிறிஸ்தவர். ஏன் தெரியுமா? இது முழுக்க முழுக்க அந்தி கிறிஸ்துன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அப்படித்தான் பெயல்சூபுல், பிசாசு பிடித்தவன் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அதுதான் இன்றைக்கும் உலகம். இன்னைக்கு சாப்பிடம் அப்படித்தான் இருக்கும். உனக்கு ஜீவன் வேணும்னா வார்த்தைக்குள்ள வாங்க. நான் கண்ட அநேக சாட்சிகள் அவருக்கு உள்ளனர். அவர் நீதிமான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் நல்லவர் இருப்பினும் அவருடன் எவ்வித தொடர்பும் கொள்ள எனக்கு பிரியமில்லை. என் கைகளை கழுவி அவரை உதறி விடுகிறேன். எனக்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள், நீங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சி என்றார். ஆம், தேவன் கூட அதற்கு சாட்சியாக இருக்கிறார். ஆமென். நாம் செய்யக்கூடிய பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் யார் சாட்சி கொடுப்பா? தேவன். அல்லேலூயா. ஏன் பிலாத்து 1 நிமிடம் பாருங்கள்,
இந்த மனிதன் என் மனைவி என்னுடன் ஆள் அனுப்பி சொன்னாள், உம்மை குறித்து நான் எவ்வளவோ சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான். பவுலும் சீலாவும் நடுராத்திலே தேவனை துதித்து பாடுறாங்க. சிறைச்சாலை உடையுது. அவங்க கேட்கிறாங்க, ஐயோ அப்போஸ்தலரை பார்த்து நித்திய ஜீவனை பெற நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஐயா, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? நீர் என் கரங்களில் இருக்கிறீர். ஆமென். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஏன் கேட்கவில்லை? அவன் சொல்லியிருப்பான், அவர் நீர் மேசியாவா, நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்டான். அவர் நீர் சொன்னபடி, ஆமே, நீர் சொன்னபடியே நீர் அதை கூறிவிட்டீர், நீர் ராஜா என்று கூறிவிட்டீர், யூதருடைய ராஜா என்று. அதனால தான் இயேசுவை சிலுவையில் அறையும்போது நீ என்ன போட்டிருக்கு? யூதருடைய ராஜான்னு. ஆமென். அவர் அந்த நோக்கத்துக்காக, யூதருடைய ராஜாவா என்று உண்மையாக எங்களுக்கு சொல், அவர் அந்த நோக்கத்துக்காகவே நான் பிறந்தேன் என்றார். ஆமென். நான் ராஜாவாகவே பிறந்தேன். பிலாத்து ஆகையால் நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், அவனை என் கைகளில் இருந்து கழுவி விடுகிறேன். பிலாத்து அதே பிரச்சனையுடன் அங்கு நின்று கொண்டு, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், என் கைகளை கழுவி விடுகிறேன் என்றான். அவன் மறுபடியும் வந்து நியாய தீர்ப்பை கூற வேண்டியவனாக இருந்தான். அவனுக்கு சாக்கு போக்குக்கு இடம் இல்லாமல் போயிற்று. அவன் என் கைகளை விட்டு அவரை உதற முடியாமல் போனால் அவரை ராயனின் கரங்களில் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல வேண்டாம். பாத்தீங்க, ராயனுடைய அந்த தேசாதிபதிக்கு அனுப்ப போறான். அப்படித்தான் நடந்தது. அல்லையா? இவன் இங்க இருந்து கையை கழுவி ராயன் இடத்துல அனுப்புனா, ராயன் பார்த்தா இவங்கிடத்துல நானும் ஒரு குற்றமும் காணல, ஆனால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்ட்டு அவன் இங்க இருந்து அனுப்புனா. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. ஆனா அவருக்கு வேற வழி இல்லை, என்ன செய்யறது? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அது அவனிடமே திரும்ப வந்தது. அவன் ராயனிடத்தில் அனுப்பினான். ஆனா அவனும் விசாரித்து பார்த்து ஒரு குற்றம் காணவில்லைன்னு திரும்ப அனுப்பிட்டான். திரும்பவும் யாருடைய கையில் வந்துருச்சு? பிலாத்துனுடைய கை வந்து. பிலாத்துக்கு அவரை தன் கரங்களில் இருந்து போக்கிவிட முடியவில்லை. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். என்ன செய்வான்? அந்த ஜனங்களுக்கு அவன் தான் ராஜாவா இருக்கிறான், தேசாதிபதியா இருக்கிறான். ஜனங்களுக்கு விரோதமாக இருக்க முடியாது, ஜனங்களை பிரியப்படுத்தி தான் ஆகணும். ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் இப்பொழுது மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்ப்பேனால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஒரு ஊழியக்காரன் சபை மக்களுக்கு தந்தால பிரசங்கம் பண்ணி பிரியப்படுத்தினாம்னா அவன் ஊழியக்காரனே கிடையாது. அவன் வார்த்தையை சொல்லி ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தணும், அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, பிலாத்துவுக்கு அவரை தன் கரங்களிலிருந்து போக்கிவிட முடியவில்லை. ஆமென். பாருங்கள், பிலாத்துவுக்கு அவரை தன் கரங்களிலிருந்து போக்க முடியவில்லை. அவன் தன் திட்டங்களை கை காண்டு இதை செய்ய முனைந்தது போல நீங்களும் அவ்வாறு செய்து அவரை போக்க முடியாது. அவனால் போக்க முடியவில்லை. முடிவில் பிலாத்துக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? ஆமென். இதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிலாத்து இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி தெரியுமா? நீர் என்னுடைய கரத்தில் இருக்கிற, உம்மை விடுதலையாக்கவும் உம்மை சிலுவையில் அறையவும் எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டுங்கிறான். ஏன்னா அவன் தான் தேசாதிபதி, சிலுவையில் அறையதுக்கும் ஒப்பு கொடுக்க முடியும், அடுத்து விடுதலையாக்கவும் முடியும். ரெண்டு அதிகாரமும் அவன்கிட்ட இருக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து என் மேல அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் ஒரு அதிகாரமே எனக்கு உமக்கு கிடையாது அப்படின்னு. இந்த சிலுவையில் அறையினாலும் பரலோகத்தில் உத்தரவு கேட்டு தான் வரணும். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் தான் வருவான். யோபுக்கு சோதனை கொண்டு வருவதற்கு சாத்தான் எங்க போயிட்டான்? தேவனிடத்துல போய் கேட்கிறான், யோபு விருதாவாக உமக்கு பயப்படுகிறான், நான் அவனை சோதித்து பார்க்கிறேன், அவன் உம்மை மறுதலிப்பான் என்று பாரும். தேவன் சொன்னார். ஆமென்.
நீ என்ன வேணாலும் செய்து பாரு, அவனோட உயிரை மட்டும் எடுக்காத, வேற என்ன வேணாலும் பண்ணு. அவன் எல்லாம் செய்து பார்த்தான். ஆனா சாத்தான் தோற்று போனான். ஒரு உண்மையான விசுவாசியின் இடத்துல விசுவாசத்துக்கு முன்பாக சாத்தான் நிற்க முடியாது. சாத்தான் தோற்று போவான். இயேசு சாத்தான் மீது ஜெயம் கொண்டார். ஓ, நீங்களும் சாத்தான் மீது ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகையால் பாருங்கள் பிரியமானவர்களே, முடிவில் பிலாத்துக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? அவனுக்கு மனநிலை கோளாறு ஏற்பட்டது. புரியல, அவனுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, மனைவி நீதிமான் சொல்லிட்டாரு, நானும் கண்டுபிடிச்சிட்டேன், நானும் விசாரணை பண்ணிட்டேன், அவனிடத்துல எந்த தவறும் இல்லை. அல்லேலூயா. விடுதலையாக்கிறதுக்கு 3 முறை முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆனால் அது முடியவே இல்லை. அந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் எறியும் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால இவனுக்கு என்ன செய்யனே புரியல. ஒரு பக்கம் பயம் இருக்கு, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. இன்னொரு பக்கம் யூத ஜனங்களுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. இதனால அவனுக்கு என்ன ஆயிட்டே தெரியுமா? பைத்தியம் பிடிச்சிட்டான். சரித்திரத்தில் சொல்றாங்க, உங்க குடும்பத்தில் ஏதாவது சண்டை வருதுன்னு வைங்களேன், அப்பா அம்மா எப்போதும் சண்டை போட்டால் பிள்ளைகளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா சண்டை போட்டு நடக்காங்கன்னு சொன்னால் பாருங்க. ஒரு தடவை அப்படி நடந்தது. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவிக்கும் சண்டை வந்து பிரச்சனை வந்து கடைசியில் பிரிஞ்சுட்டாங்க. இது வேண்டாம், நம்ம பிரிஞ்சிருவோம்னு பிரிஞ்சுட்டாங்க. இந்த பிரச்சனையை தாங்க முடியாத தாய்ந்த போன நமக்கு 2 கண்ணு மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்க இப்படி சண்டை போட்டு கடைசியில் பிரிகிறத பார்த்தோன்ன இவர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு 2 பிள்ளைகளும் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ண போனாங்க. சென்னையில் நடந்தது, மெரினா பீச்சில். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நியூஸ் வந்தது. போலீஸ்காரங்க அந்த வழியை போனதுனால அவங்க போய் காப்பாற்றி புத்தி சொல்லி தாய் தகப்பன்கிட்ட ஒப்படைக்காம உறவினர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. தாய் தகப்பனுடைய சண்டை பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குது? பைத்தியம் பிடிக்கிறது. அந்த கதை தான் இங்கே வந்துச்சு. இவரை விடுதலையாக்குறதா இல்லை சிலுவையில் அறியப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறதா? இடத்துல அவனுக்கு மண்டையை வெடிச்சு பைத்தியமாயிட்டுன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறார். பாருங்கள், அவனுக்கு மனநிலை கோளாறு ஏற்பட்டது. அவனுக்கு காதுகளில் விழுந்ததெல்லாம் சிலுவையேற்பட்ட சம்பவத்தை குறித்தும் ஜனங்கள் செய்த ஆர்ப்பாட்டம் மாத்திரமே அவன் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு, இடைவிடாம கேட்டுக்கிட்டே இருக்கு. சிலுவையில் அறையும். அவன் காதில் இதே ஒலிதான். ஆமென். அதனால அவன் மனநல கோளாறு ஏற்பட்டு பாருங்க, முடிவில் அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. என்ன நடந்தது பிரியமானவர்களே? முடிவில் பைத்தியம். ஆனா அவன் என்ன செய்திருக்கணும்? என்னுடைய அதிகாரத்தின்படி நான் அவரை விடுதலை செய்கிறேன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தூர போயிருக்கணும். போக முடியாது இல்லையா? ஏன்னா ஜனங்களை பிரியப்படுத்தணுமே. ஆமென். அதனால கடைசியில் அவனுக்கு பைத்தியமே பிடித்ததான். சரித்திர ஆசிரியர்கள் எழுதுறாங்க, பிலாத்துக்கு என்ன பிடித்ததான்? பைத்தியம் பிடித்ததான். நார்வேயில் ஒரு கதையை அவர்கள் கூறுகின்றனர். பாருங்கள், மன்னிக்கும், சுவிட்சர்லாந்தில் அங்கு நான் மிஷனரியாக சென்றிருந்த போது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அங்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கூடுவதாக கூறுகின்றனர். பிலாத்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு குளம் அங்கு உள்ளதாம். சுவிட்சர்லாந்துல தான் பிலாத்து என்ன செய்தானா? தற்கொலை செய்து கொண்டானா. ஏன்னா இந்த பிரச்சனையில் அவனால் தாங்க முடியல, சமாதானத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டான். பிலாத்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு குளம் அங்கு உள்ளதாம். அந்த தண்ணீரில் தான் அவன் விழுந்து முடிவில் தற்கொலை செய்து கொண்டானாம். அல்லேலூயா. அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை தோறும் பிற்பகல் 3 மணிக்கு தண்ணீர் நீல நிறமாக மாறி, என்னைக்கா ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை வரும்போது பிற்பகல் 3 மணிக்கு அந்த தண்ணீர் நீல நிறமாக மாறி பிலாத்துவின் பிணம் மிதந்த இடத்தில் அது கொதிக்க தொடங்குகிறதாம். எவ்வளவு அகோரம் பார்த்தீங்களா? இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்த அந்த யூதாசுடைய குடல்கள் வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து போனது. சாதாரணமா நம்ம இயேசுவை அவருடைய வார்த்தையை இயேசு யாரு? அந்த வார்த்தை தாங்க இயேசு. நீங்க வார்த்தையை நிராகரிச்சீங்கன்னா இயேசுவை நிராகரிச்சுட்டே இருக்கும்.
அதான் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், யோவான் 3:5, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே இயேசுவே இயேசுவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். இயேசுவே இயேசுவேன்னு சொல்றதுனால ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் செய்யணும். நாம் இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்துக்காகத்தான் பிறந்திருக்கிறோம். இயேசு என்ன செய்கிறார்? பூமியில் அவர் வரும்போது, பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன். எதுக்கு வந்தாருங்க? உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று சொன்னாராம். அப்போ நாம் கூட என்ன செய்யணும்? இந்த பூமியில் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சித்தம் வச்சிருக்கார் இல்லையா? ஆமென். அதை நாம் செய்யணுமே. ரோமர் 12 அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இப்போ நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே என் மீது நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களை, அந்த மார்க்கத்தாரை சிறைச்சாலையிலே போட்டு துன்புறுத்தக்கூடிய சவுல் என்ற வாலிபன், அவன்தான் பிற்காலத்திலே பவுல். அந்த சவுல் வாலிபன் இயேசுவை துன்பப்படுத்தும் வண்ணமாக அந்த ஜனங்களை துன்பப்படுத்தினான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். உண்மையாகவே இயேசுவை துன்பப்படுத்தல, இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்களை அவன் துன்பப்படுத்தினான். இயேசுனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினால் அது இயேசுவை துன்பப்படுத்தது. அது மாத்திரமல்ல, அங்கு வேத வசனம் என்ன சொல்கிறது? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எவ்வளவு கரிசனையாக இருக்கார் தெரியுமா? ஆண்டவருடைய உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தா உங்க மேல ஆண்டவர் அவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார். கொஞ்சம் முன்ன தள்ளி உட்காருங்க, கொஞ்சம் இடவெளி விட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கவங்க கொஞ்சம் முன்ன வாங்க, சீக்கிரமா எழுந்து எழுந்து வரணும். ஏங்க நவளக்கூடாதுங்க, எழுந்து எழுந்து வரணும். உங்களுக்கு நடக்கவே தெரியாத மாதிரி தவண்டுகிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. என்னால் வர்றவங்களுக்கு இடம் கொடுங்க. கவனிக்க அருமையானவர்களே, அப்போ உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீ துன்பப்படுகிற இயேசு நானே. தமஸ்குக்கு போகும் வழியிலே அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து இயேசு பேசுறார். ஆமென். அடுத்தது அவன் புரிஞ்சு போச்சு, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஒரு கேள்வி கேட்டான். கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இயேசு சொன்னார், நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு அங்கு அறிவிக்கப்படும். இயேசு அனனியா தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகி வழியிலே நான் பார்த்த அந்த இயேசு ஆகிய நான், அவன் என்னை பார்த்தான், அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல் என்றான். அல்லேலூயா. அருமையானவர்களே, பாருங்கள், ஒரு மனிதனை இயேசு எப்படி பிடிக்கிறார் பாருங்க. இயேசுவை துன்பப்படுத்துறவரையே அவன் பிடிச்சிட்டார். சர்ச்சை உடைச்சவன்லாம் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறான். பாஸ்டரை அடிச்சவன்லாம் பாஸ்டர் ஆயிட்டான். மந்திரவாதியா இருந்தவன்லாம் இன்னைக்கு பாஸ்டர் ஆயிட்டான். தொட்டனான்னு ஒருத்தர் இருக்காரு, சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு. இப்படி நிறைய பேர் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? பாஸ்டர் ஆயிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள பிடிச்சிருவார், தூக்கிடுவார், எங்கேயும் போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. ஆகையால் பிலாத்துவின் பிணம் மிதந்த இடத்திலே அந்த தண்ணீர் கொதிக்க தொடங்குகிறதாம். நீல நிறமாக தண்ணி மாறி பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அது கொதிக்கிறதாம். அவ்வளவு பயங்கரமான மரணத்தை அவன் தழுவுகிறான். அவன் அதை புறக்கணித்தான். அவன் என்ன செய்தான்? எதனால? அவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். இயேசு நல்லவர் என்று அவனுக்கு தெரியும், இயேசு நீதிமான் என்று தெரியும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? அவர் பக்கம் சேர்ந்திருக்க வேண்டும். உன் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ யார் பக்கம் சேர்ந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் பக்கம் சேர்ந்திருக்கணும். ஆனால் யூத ஜனங்கள் பக்கம் அவன் சேர்ந்து கொண்டதுனால கடைசியில் அவன் பைத்தியம் பிடித்து தற்கொலை செய்து அவன் மரித்து போனான். அவன்
ஒவ்வொரு வருடமும் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று பிற்பகல் 3 மணிக்கு தண்ணீர் நீல நிறமாக மாறி பிலாத்துவின் பிணம் மிதந்த இடத்துல அது கொதிக்க தொடங்குகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு மரணம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையாக அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நம்ம நடக்கலைன்னா இப்படிப்பட்ட நிலைமை நமக்கும் வரலாம், கண்டிப்பா வரும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். நீங்க நாங்க செய்திய வார்த்தையை அப்படியே தைரியமா எல்லா இடத்துலையும் பேசிட்டு போறோம். இதுதான் சத்தியம். காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன். நீங்க நிராகரிச்சீங்கன்னா அடுத்து நியாய தீர்ப்பு தான், வேற வழியே கிடையாது. ஐயா அரசேன்னு தாங்கி எல்லாம் சபைக்கு கொண்டு வர முடியாது. அந்த ஊழி எங்களுக்கு கிடையாது. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்னை பின்பற்றி வா, விரும்பலைன்னா போய்கிட்டே இருந்துட்டார். சபைக்கு சட்டியை பெட்டியை கொடுத்து சாப்பாடை போட்டு பிரியாணி போட்டு பஸ்ஸை விட்டு வேனை விட்டு ஆளை சேர்க்கிறாங்க. எதுக்கு? அது சூத்த கத்திரிக்காய் கை நிறைய எதுக்குங்க சொல்ற, புரியுதா? அப்படித்தான் நீ பாளையங்கோட்டையில் அவர் ஒரு பஸ், மினி பஸ், அங்க பஸ் இங்க பஸ் எல்லாம் மத்தியானம் எல்லாத்துக்கும் திருப்தியான சாப்பாடு. அதுக்கு தானே போறான் சபைக்கு. ஆமே. உபாச கூட்டமா முண்டி அடிச்சு போவான். ஏன் தெரியுமா? உபாசம் முடிச்சா 2:30 மணி ஆன பிறகு பிரியாணி கிடைக்கும். இதுக்கு தான் சபைக்கு போறான். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனா வாழுங்க, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுங்க. நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அல்லேலூயா, தம்மையே பலியாக நமக்காக எவ்வளவு பாடுகளை அவர் பட்டு நமக்காக ரத்தம் சிந்தினார். அவருக்காக நாம் வாழ வேண்டாமா? அவருக்காக வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவன் இயேசு நீதிமான் என்று அறிந்திருந்தார், நல்லவன் என்று அறிந்திருந்தான். ஆனால் அவரை புறக்கணித்ததுனால அவனுடைய மரணம் அகால மரணமா இருந்தது. அவனுடைய கரங்களில் இன்னும் இரத்த பழி இருக்கிறது. இயேசுவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவன் ஒரு காரணமா இருந்ததுனால யூதர்கள் மேல், யூதர்களுடைய பிள்ளைகள் மேலும் இரத்த பழி இருக்கிறது போல இன்றைக்கும் இந்த பிலாத்துனுடைய கையில என்ன இருக்கு? இரத்த பழி இருக்கிறது. இன்றைக்கு யூதர்களை பாருங்க, அடுத்த எதிரிகள் எல்லாம் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? இரத்த பழி இருக்கு. இயேசுவை கொண்ட இரத்த பழி அவர்கள் மேல இன்னும் இருக்குது. ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல மோசே, எலியா 2 தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போறாங்க. அப்படி சொல்லும் பொழுது 1,44,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அதுவும் பைபிள்ல இருக்கு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்? கரெக்டா இருக்கு பாருங்க. 1,45,000 கூட கிடையாது, கரெக்டா 1,44,000. காரணம், இஸ்ரவேல் கோத்திரம் எத்தனை? 12. ஒரு கோத்திரத்துக்கு எத்தனை பேர்? 12,000. ஒரு கோத்திரம் 12 into 12 1,00,000. கரெக்டா திட்டம் போட்டு வச்சுட்டாரு. எத்தனை பேர் ஏங்க நீங்க உண்மையான கிறிஸ்தவனா இல்லையாங்கிறது ஆண்டவருக்கு தெரியுங்க. நீங்க இயேசுவை பின்பற்றுறீங்களா இல்ல சபையில போய் பிரியாணி சாப்பிட போறீங்களான்னு அவருக்கு தெரியுங்க. நான் எப்போதுமே கொஞ்சம் பிராங்கா தான் பேசுவேன். ஏன்னா ஒரு ஆத்மா கூட கெட்டு போறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. நம்ம எல்லாரும் எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணுங்க. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது, என்றைக்கும் போகலாம். என்னமோ கார்டியாக்கு அரெஸ்ட்டுங்க, ஹார்ட் அட்டாக்குங்க சொல்லிக்கிட்டா வருது. நேற்று நான் சொன்ன போல தன்னுடைய ஒரு நல்ல பாடகர் தன்னுடைய மகள் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவர் பாட்டு பாடுறாரு, கீழே விழுந்து ஸ்பாட்லேயே அவுட்டு. ஆமென். மரணம் எந்த நேரம் வர முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் எப்பொழுது மரித்தாலும் என் ஆண்டவராக இயேசுவை தரிசிப்பேன், நான் பரலோகத்துக்கு செல்வேன். அந்த விசுவாசத்தோடு வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மரணம் எப்பவும் வந்துட்டு போட்டு அதை பற்றி நமக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த அழிவுள்ள சரீரம், பாவ சரீரம், அழுகக்கூடிய சரீரத்துக்கு பதிலாக ஒரு மகிமையின் சரீரத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த இரத்தப்பழி இன்னும் அவன் மேல் இருக்கிறது. அவன் புறக்கணித்தான். பிலாத்துவின் முடிவு பயங்கரமானது. அல்லேலூயா. பிலாத்தின் முடிவு என்னதுங்க? பயங்கரமானது. பாருங்கள்,
கடைசியாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 10 கன்னிகைகளும் 144,000 யூதர்களும் என்ற செய்தியின் தலைப்புல அதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவரது இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று அவரது சொந்த பிள்ளைகளே கூக்குரலிட்டு கொண்டிருந்தனர். புரியுதா? அப்படி சொந்த யூத ஜனங்கள், அதே யூத வம்சத்தில் பிறந்த அந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அவரது இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று அவரது சொந்த பிள்ளைகளே, சொந்த ஜனங்களே கூக்குரலிட்டு கொண்டிருந்தனர். வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தவர் பூமியிலிருந்து அவர் முளைத்தெழும்ப செய்த மரத்தினால் உண்டாக்கப்பட்ட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆமென். அவர்தான் இந்த வானத்தையும் பூமியை எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. இந்த உலக மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்த அவரை அவர்கள் வாரினால் அடித்து சித்திரவதை பண்ணி அவரை கொலை செய்தார்கள். இயேசுவினுடைய சிலுவையினுடைய காரியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறேன். பல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். சிலுவையினுடைய நீளம் எவ்வளவு, சிலுவையினுடைய எடை எவ்வளவு, சிலுவையினுடைய உயரம் எவ்வளவு, ஆணி எவ்வளவு நீளம், எத்தனை காயம் அவருடைய உடல்ல இருந்தது, எல்லாவற்றையும் ஆராய்ச்சி எழுதி வச்சிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவ்வளவு பாடுபட்ட இயேசுக்காக வாழலைன்னா அது என்னங்க வாழ? சும்மா ஏதாவது ஒரு சபையில் போய் சேர்ந்துக்கிட்டு அது எதுக்கு? எந்த சபைக்கு போய் சேர போறீங்க? ஆர்சியா, சிஎஸ்ஐயா, பெந்தகோஸ்தையா, சிபிஎம்மா, செவந்திரையா, கிறிஸ்துவ சபையா, ஐபிசி சபையா, இல்லை ஏஜியா? எங்க போய் சேர போறீங்க? ஆமென். எந்த சபையும் சேராதீங்க. தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய ஆவியினால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக நம்ம மறுபிறப்படையணும். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த பூமியிலிருந்து அவர் முளைத்தெழும்ப செய்த மரத்தினால், புரியுதா? பூமியில இயேசுவை சிலுவையில் அறைந்த மரம் யாரால சிருஷ்டிக்கப்பட்டது? ஒவ்வொரு விதையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னாரா ஆதியாமத்துல? அப்படியால இந்த மரத்தை உண்டாக்குனவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய வார்த்தையினால் வானங்களையும் பூமியை உண்டாக்கினார். ஆமென். ஆகையால் அந்த வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டதுதான் இந்த மரம். அல்லேலூயா. அது ஒலிவ மரம். அந்த மரத்தை இயேசுதாமே சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த அதே மரத்தில் அவர்கள் சிலுவையை உண்டாக்கி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எவ்வளவு கொடூரம் என்பதை பாருங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அழகாளி இருக்கு. பூமியிலிருந்து அவர் முளைத்தெழும்ப செய்த அந்த மரத்தினால் உண்டாக்கப்பட்ட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். எவ்வளவு அந்தகாரமாக நமக்காக பலியானார் பாருங்க. அவரது சொந்த பிள்ளைகள் அவருக்கு எதிராக கூக்குரலிட்டு அவனை அகற்றும், கள்ளனாகி அந்த பரபாசை விடுதலையாக்கும் என்றார்கள். அல்லேலூயா. ஓ, நான் அந்த பரபாசாய் இருந்தேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்மெல்லாம் யாருங்க? பரபாஸ், கள்ளே. ஆமென். அல்லேலூயா. நாம் கள்ளனா இருந்தோம், நாம தான் பரபாசனா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது இரண்டு பக்கமும் இரண்டு கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து அறையும் போது ஒருவன் இடது பக்கம் கள்ளன், இன்னொரு பக்கம் வலது பக்கம். வலது பக்கம் அறையப்பட்ட கள்ளன் இயேசுவை பார்த்து என்ன செய்கிறான்? ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தார். இடது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்று. நீ கிறிஸ்துவானா என்ன செய்? உன்னையும் காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்று. ஆனா வலது பக்கம் இருக்கிற கள்ளன்
அல்லேலூயா. கள்ளர்களிலும் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கத்துல ஒரு பெண்ணிடத்துல இருந்து தங்க சேலை அத்துட்டு போயிட்டானான். அத்துட்டு போன பிறகு சூழ்நிலை அவன் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான், அத்துட்டு போயிட்டான். திரும்ப ராத்திரியே பார்த்தாச்சுன்னா, அக்கா நான் இந்த தங்க செயினை அத்துட்டு போயிட்டேன், அதுலேருந்து என் மனசுக்கே சரியில்லை, தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்னு ஒரு கடிதத்தை எழுதி அவன் வீட்டில் வச்சுட்டு போயிட்டான். உண்மை சம்பவம். அப்போ கள்ளன்லையும் மனசாட்சி உள்ள கள்ளன் இருக்கான் பாருங்க. அந்த கள்ளன் தாங்க வலது பக்கம் இருக்கிறவன். ஆமென். அவன் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் ஒரு பாவமும் செய்யவில்லையே. ஆமென். நியாயப்படி நாம் செய்த பாவத்துக்காக நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம். இவர் ஒரு பாவமும் செய்யல. அல்லேலூயா. ஆனா இடது பக்கம் உள்ள கள்ளன் சொல்றான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள் என்னை ரட்சித்துக்கொள் என்று தூசிக்கிறானாம். ஆனா வலது பக்கம் உள்ள கள்ளன், நான் செய்த பாவத்துக்கு தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறான். நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவத்துக்கு தண்டனை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம் பாவங்களை சுமந்தார், நம் நோய்களை சுமந்தார். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் தரித்திரரானார். அவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக எனக்காக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் அந்த பரபாசாக நான் இருந்தேன், மரிக்கிறதற்கு பாத்திரவானாய் இருந்தேன். பார்த்தீங்களா, நாம் செய்த பாவத்துக்கு என்ன செய்யணும்? மரண தண்டனை. இயேசு பாவமே செய்யாதவருக்கு மரண தண்டனை. நம்ம பாவம் செய்தவங்க. அப்படிலாம் நான் ஒரு பாவம் செய்யலையே. ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லுவீங்க? களவு செஞ்சிருக்குமா? பொய் சொல்லியிருக்குமா? எவ்வளவு பாவம். ஜெபிக்கிற நேரத்தில் ஒழுங்காக ஜெபிக்கலைனாலே பாவம் தான், பைபிள் வாசிக்கலைனாலும் பாவம் தான், ஆண்டவரை ஆராதிக்கலைனாலும் பாவம் தான். ஆமென். ஆகையால் நாம் மரிக்கிறதற்கு பாத்திரவானா இருந்தவன் நான், அவரோ என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆமென். நம் ஒவ்வொருடைய ஸ்தானத்தை இயேசு எடுத்துக்கொண்டாராம். நீ மரிக்க வேண்டியதில்லை மகனே, நீ மரிக்க வேண்டியதில்லை மகளே, நான் உனக்காக மரிக்க போகிறேன். ஆமென். தேவனுடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துறார்? அல்லேலூயா. சிறையில் அந்த பரபாஸ் என்பவன் இருந்த பொழுது, அங்கே அந்த நூற்றுக்கு அதிபதி மிகுந்த ஓசையோடு நடந்து வந்து கதவை திறந்த பொழுது, பரபாஸ் எவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பான், இன்னும் சிறிது நேரத்தில் நான் மரித்து போய்விடுவேன். அந்த நூற்றுக்கு அதிபதியாக சேனை தலைவன் அந்த கதவை திறக்கும் பொழுது அவனுக்கு தெரியாது, தேசாதிபதி நம்மை விடுதலையாக்குகிறான் என்பது தெரியாது. ஆனால் சிறைச்சாலையை திறந்த உடனே அவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான். என்றைக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறதோ என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். கதவை திறந்த உடனே அவனுக்கு பயம் இன்னும் அதிகமாகிவிட்டது. ஓ, அவன் கதவை திறந்த உடனே, இன்னும் சிறிது நேரத்தில் நான் மரித்து போய்விடுவேன். ஆமென். இன்னும் சிறிது நேரத்தில் மரித்து போய்விடுவேன், என்னை தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக இதோ நூற்றுக்கு அதிபதி வந்து விட்டார் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு திருடன், இன்று என்னை அவர்கள் கொன்றுவிடப் போகிறார்கள், அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்பதை அவன் அறிவான். ஆமென். ஓ, இன்று பஸ்கா பண்டிகை என்ற பண்டிகை. பஸ்கா பண்டிகை யூதர்களுடைய சிறந்த பண்டிகை. என்ன பண்டிகை? பஸ்கா என்று சொல்ல. பஸ்கா பண்டிகை என்பது ஆட்டுக்குட்டிய பாவ நிவாரண பலியாக செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகை. ஆனால் இப்பொழுது நாம் அதை செய்யறதில்லை. ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு விட்டார். அவர்தான் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் நமக்காக பலியாகிட்டார். அல்லேலூயா.
பாருங்கள், அந்த பஸ்கா என்ற ஒரு பண்டிகை வந்தது. எனவே நான் உண்மையிலேயே நான் இன்று மரிப்பேன் என்று அறிவேன் என்று பரபாஸ் தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். முந்தின இரவு முழுவதும் நடுங்கினவனாக காணப்பட்டான். தூக்கு தண்டனை கைதிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இத்தனாவது தேதி உனக்கு தூக்கு தண்டனை என்று அவர்கள் எழுதிவிட்டால் அந்த நாள் நெருங்க நெருங்க அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும், பயம் அவனை ஆட்கொள்ளும். அதனால தான் தூக்கு தண்டனை கைதிகளை முகத்தை கருப்பு துணியால் என்ன செய்வார்கள், மூடி விடுவார்கள். காரணம், அந்த முகம் அகோரமாக காணப்படுமா. அல்லேலூயா. அது பயங்கரமான ஒரு காரியம். ஒரு பிசாசை போன்று காணப்படுவான். ஆகையால் நிம்மதியற்ற எந்த ஒரு பாவியையும் போல அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். முதலாவதாக அங்கே அந்த காவலாளி வருகிறான். அப்பொழுது பரபாஸ், இதோ இவன் வந்துவிட்டான், நான் இப்பொழுது போய்விட வேண்டும், நான் இப்பொழுது மரிக்க வேண்டும் என்றான். அப்பொழுது சாவியை போட்டு கிளிக் என்று காவலாளி கதவை திறந்தான். காவலாளி அட்டென்ஷனில் நின்று பரபாசே வெளியே வா என்று அழைத்தான். ஆம், நான் போக வேண்டும் என்பதை அறிவேன், நான் சாக வேண்டும் என்பதை அறிவேன், நான் மரணத்துக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறேன் என்றான் பரபாஸ். நீ போகலாம், உனக்கு விருப்பமானபடி செய்து கொள்ளலாம் என்றான் காவலாளி. அவனுக்கு புரியல பரபாசுக்கு. என்ன என்றான் பரபாஸ். நீ விடுதலையாயிருக்கிறாய், நீ வெளியே போகலாம், நீ போய் உனக்கு விருப்பமானபடி செய்து கொள் என்றான். ஆமென். எதிர்பார்க்கலங்க. ஒருவேளை நாம் செய்த பாவத்திற்கு நாம் எல்லாரும் என்ன செய்யணும், மரண தண்டனை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இயேசு நம் எல்லாருடைய பாவத்தை சுமந்து நமக்காக சிலுவையிலே பல பாடுகளை பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கிவிட்டார். அல்லேலூயா. நீங்கிட்டே 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 என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே. பாடுவோமா? நீங்கிட்டே 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 நம் பாவ பாரமெல்லாம் நீங்கிட்டே சர்வ பாவங்களும். அல்லேலூயா. பாவம் நீங்கிற்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாம் மரிக்கக்கூடிய இடத்துல இயேசு மரித்தார். இதை புரியாதவன் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. நீ இயேசுதாசன் பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? ஆமென். இல்ல ராய்ப்பன்னு பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? இயேசு நம் ஒவ்வொருவருக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சிந்தி மரித்தார். அந்த அன்பு, தெய்வீக அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நான் விடுதலையாகிவிட்டேனா, நீரல்லவா எனக்கு மரண தண்டனை அளித்தீர் என்றார். பார்த்தீங்களா? நீர்தானே எனக்கு மரண தண்டனை அளித்தீர். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், மரண தண்டனை நீரல்லவா அளித்தீர் என்றார். தேவன் அனைத்து பாவிகளையும் மரணாக்கினைக்குள்ளாக்குகிறார். நீர் எனக்கு மரண தண்டனை விதித்துள்ளீரே. அல்லேலூயா. அப்படி இருக்க நான் எப்படி விடுதலையாகி போக முடியும் என்று பரபாஸ் கேட்டான். இங்கே வா பரபாஸ். அதோ அங்கே அவர் அந்த மலையின் மேல் ஏறி செல்வதை பார். சிலுவை கல்லின் மேல் மோதும் போது உண்டாகும் சத்தத்தை கேள். அவருடைய கைகளில் அவர்கள் ஆணி அறைவதனால் உண்டாகும் சத்தத்தை கவனி. அங்கே கதறுகிற அவரை நோக்கி பார். அவர் முகத்தில் உப்பான தண்ணீரும் இரத்தமும் கலந்து காணப்படுகிறதை பார். பரபாசே, உனது ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் உனக்காக மரித்தார். அல்லேலூயா. புரிகிறதா பிரியமானவர்களே? பாரமான சிலுவை நாம தூக்கிட்டு போனோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு ஒரு குற்றம் அறியாதவர். நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார், நம்மை மீட்பதற்காக. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் உனக்காக மரித்தார். உன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். பரபாசே, நான் விடுதலை ஆவதற்காகவா அவர் மரித்தார் என்று கூறுகிறீர்கள்?
ஆம், அது உண்மையானது. நாம் விடுதலை ஆவதற்காக, நாம் பாவத்தில் இருந்தோம், மரணத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், வியாதிகளில் இருந்தோம் விடுதலை ஆகுவதற்காக இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நான் பரவசப்படுகிறேன் பிரியமானவர்களே. ஒரு பாட்டை போடுவையா, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ. இந்த ஒரு பாட்டை நான் பாடணும் போல தோணுகிறது. பாட்டை பாடி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோம் பிரியமானவர்களே. இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அன்பு, அதிசய அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை நிசைரன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அலகடல் அன்னை மறந்து, அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தன்னை வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தன்னை வளைத்திடும் அன்பு, இலை என பிரமையில் நிறுத்திடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. எனக்காக மனு ஒரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக உயிரையே தந்ததே வந்து. இயேசுவின் நன்மை
மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தான் இயேசுவின் அன்பை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவின் அன்பை மறந்தவன் மனிதனே கிடையாது. ஆமென். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பை அவர் வழங்க பண்ணினார். ஆமென். ஓ நல்லது. பரபாஸ் இத்தனை காரியம் உனக்காக அவர் மீண்டுமாக அந்த பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். கீழே வரட்டும் பாருங்கள். இங்கே வா பரபாஸ். அதோ அங்கே அவர் அந்த மலையின் மேல் ஏறி செல்வதை பார். பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு செல்வதை பார். சிலுவை கல்லின் மேல் மோதும் போது உண்டாகும் சத்தத்தை கேள். அவருடைய கைகளில் ஆணிகள் அறைவதனால் உண்டாகும் சத்தத்தை கவனி. அங்கே கதறுகிற அவரை நோக்கி பார். அவர் முகத்தில் உப்பான தண்ணீரும் இரத்தமும் கலந்து காணப்படுகிறதை பார். பரபாசே, உனது ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் உனக்காக மரித்தார். நான் விடுதலை ஆவதற்காக அவன் மரித்தாரா என்று பரபாஸ் கேட்டான். ஆமையா, ஓ நல்லது, நான் இப்பொழுது விடுதலையாகிவிட்டேன், நான் மறுபடியும் கொலை செய்ய ஆரம்பிப்பேன். மனம் திரும்பினானா? இல்ல. இன்னைக்கு அநேக பாவிகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். இயேசுவின் அன்பை ருசித்து பார்த்தா தான் புரியும். அவன் இவ்வளவு காரியத்தை சொன்ன பிற்பாடும் நான் மறுபடியும் விடுதலையாகி கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன், எல்லாம் செய்வேன்றான். ஆமென். ஓ என்ன ஒரு நன்றியற்றவன்! நீ மரிப்பதற்கு தான் பாத்திரமானவன். அல்லேலூயா. ஓ மகிமையின் அதிபதி மரித்த அற்புத சிலுவையை நான் காண்கையில் என்னுடைய பெருமை எல்லாம் வீண் நஷ்டம்தான். ஓ என்ன கவிஞான் இவ்வாறு பாடியது ஒன்றும் ஆச்சரியமல்ல. என்ன, அவர் உயிரோடு இருந்து என்னை நேசித்தார், அவர் மரித்து என்னை ரட்சித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு என் பாவங்களை சுமந்து தொலைவில் அகற்றினார், உயிர்த்து இலவசமாக என்னை என்றென்றைக்குமாக நீதிமானாக்குகிறார். ஒரு நாளில் அவர் வருவார். ஓ அது மகிமையான நாளாயிருக்கும். அன்று நான் அவரை முகமுகமாக பார்ப்பேன், அவரை முகமுகமாக தரிசிப்பேன். எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நான் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆகையால் நாம் அந்த தெய்வீக அன்பை உணர்ந்து யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை சற்று தியானிப்போமா? யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி அப்பா. உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். அந்த கள்ளனை போல அல்ல பிரியமானவர்களே, அந்த கள்ளனை போல இல்லாதபடிக்கு நாம் முற்றிலுமாக இயேசுவினிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அவருடைய தெய்வீக அன்பை நினைத்து நாம் 1-2 பாடலை பாடி நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வேண்டாம், பாவம் வேண்டாம். ஓ பாவத்தின் சம்பளம் மரணம். ஓ அந்த மரண வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலை செய்ய வேண்டும். இயேசு மட்டுமே முடியும். இயேசுவை தவிர வேறு யாராலும் நம்மை விடுவிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே. கல்வாரி சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு இருந்த அந்த ஆண்டவர், ஓ உங்கள் ஒவ்வொருவருக்காக, நம் ஒவ்வொருவருக்காக கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டா நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை பின்பற்ற வேண்டும், அவருடைய சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், அவருக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்ரம், 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 சோத்ரம் கர்த்தாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சோத்ரம், சோத்ரம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம்.
ஒன்றே போதும் போதும் ஐயா, உம் சமூகம் ஒன்றே வேணும் வேணும் ஐயா, உங்க அன்பு ஒன்றே போதும் போதும் ஐயா, உம் சமூகம் ஒன்றே வேணும் வேணும் ஐயா. எனக்கு உம்மை விட்டா இந்த பூமியில் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உங்க அன்பை விட்டா இந்த பூமியில் சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை. உம்மை விட்டா இந்த பூமியில் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உங்க அன்பை விட்டா இந்த பூமியில் சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை. இந்த அன்பு ஒன்றே போதும் போதும் ஐயா, உம் சமூகம் ஒன்றே வேணும் வேணும் ஐயா, எனக்கு வேணும் வேணும் ஐயா. நாம் சேர்ந்து பாடுவோம், நம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடும். நம்முடைய இறுதியெல்லாம் ஆண்டவரை நோக்கி திரும்பட்டும். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாடுகளை சுமந்தவர், அவருக்காக நாம் ஜீவனோடு வாழ்வதற்காக ஒப்புக் கொடுப்போம். இசையும் கேட்டு அலைந்து திரிந்தேன், தேடி வந்து பிடித்தீரையா. ஆமென். இசையும் கேட்டு அலைந்து திரிந்தேன், தேடி வந்து பிடித்தீரையா. வழியை திறந்து வாழ்வை கொடுத்த மன்னவா உம்மை நான் மறப்பேனோ. வழியை திறந்து வாழ்வை கொடுத்த மன்னவா உம்மை நான் மறப்பேனோ. உம்மை விட்டா இந்த பூமியில் சேர்ந்து போடுமா யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உங்க அன்பை விட்டா இந்த பூமியில் சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை. உம்மை விட்டா இந்த பூமியில் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உங்க அன்பை விட்டா இந்த பூமியில் சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை. உங்க அன்பு ஒன்றே போதும் போதும் ஐயா, உன் சமூகம் ஒன்றே வேணும் வேணும் ஐயா, எனக்கு வேணும் வேணும் ஐயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம தான் அந்த பரபாஸ், நாம தான் அந்த கள்ளன். இயேசு வலது பக்கத்தில் இருந்த கள்ளனை மன்னித்தார். நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்த தேவன் அல்லவா. இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்த தேவன் அல்லவா. உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்தின வல்லல் அல்லவா. உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்தின வள்ளல் அல்லவா. உம்மை விட்டா இந்த பூமியில் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உங்க அன்பை விட்டா இந்த பூமியில் சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை. உம்மை விட்டா இந்த பூமியில்
யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உங்க அன்பை விட்டா இந்த பூமியிலே சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை. உங்க அன்பு ஒன்றே போதும் போதும் ஐயா. உன் சமூகம் ஒன்றே வேணும் வேணும் ஐயா. எனக்கு வேணும் வேணும் ஐயா. எனக்கு ஆமென். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசுவை நேசிப்போம். அவர் நம்மை நேசித்தார், நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். நாம் அவருக்காக வாழ்வோம். உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, பரலோக வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வோம். உம்மை நான் நினைச்சி உருகிறேன் உருகிறேன், உம் நினைவாக வாழுறேன் இயேசப்பா. ஆமென். உம்மை நான் நினைச்சி உருகிறேன் உருகிறேன், உம் நினைவாக வாழுறேன் இயேசப்பா. மோசம் தேசம் நீர்தானே, உயிரும் உறவும் நீர்தானே. பாசம் நேசம் நீர்தானே, உயிரும் உறவும் நீர்தானே. உம்மை விட்டா இந்த பூமியில் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உங்க அன்பை விட்டா இந்த பூமியில் சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை. உம்மை விட்டா இந்த பூமியில் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. உங்க அன்பை விட்டா இந்த பூமியில் சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை. அன்பு ஒன்றே போதும் போதும் ஐயா. உன் சமூகம் ஒன்றே வேணும் வேணும் ஐயா. எனக்கு வேணும் வேணும் ஐயா. எனக்கு வேணும் வேணும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, இயேசு நம் ஒவ்வொருவருக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். ஓ, நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்து விட்டார். நாம் பாடுபட வேண்டிய இடத்திலே அவர் பாடுகளை அனுபவித்து விட்டார். அவருடைய தலையிலே முள்முடி சூடப்பட்டது, அவருடைய விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டது, அவருடைய கைகளிலும் கான்களிலும் ஆணிகள் அறையப்பட்டன. ஓ, நீதிமான் என்று அறிந்தும் நல்லவர் என்று அறிந்தும் பிலாத்து அவரை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம் பிரியமானவர்களே? ஓ, நான் இயேசுவுக்காக வாழ்வேன், நான் இயேசுவுக்காக வாழ்வேன், என் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வேன். அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக பாடுகளை அனுபவித்தார். ஓ, அவரை மாத்திரமே நான் நேசிப்பேன், இயேசுவை மாத்திரமே நேசிப்பேன், இயேசுவுக்காகவே நான் வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓம சோத்திரிக்கிறோம் அப்பா, நமக்கு கோடான கோடி சோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு இல்லை என்றால் நமக்கு வாழ்வே இல்லை. ஆமென். இயேசு ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். இங்கே இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா, தேடாத நாளும் ஒரு நாளாகுமா, இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா.
ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம் உம்மோடு இருந்தால் பேரின்பம் உம்மோடு நடந்தால் ஆனந்தம் உம்மோடு இருந்தால் பேரின்பம் நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா 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 உம் பிள்ளை நானையா ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். உம் வசனம் எனக்கு ஆனந்தம் உம் சமூகம் எனக்கு பேரின்பம் உம் வசனம் எனக்கு ஆனந்தம் உம் சமூகம் எனக்கு பேரின்பம் வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா 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 உம் பிள்ளை நானையா ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா ஆமென். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். ஆமென். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம் உம் சித்தம் எனக்கு பேரின்பம்
உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சித்தம் செய்யோ என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சித்தம் செய்யோம் என் இயேசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இயேசு இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை. இன்றைக்கு இயேசுவை உங்களோடு அழைத்து கொண்டு செல்லுங்க. அவர் நம்மோடு இருக்கட்டும். கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவை நான் விட்டு விலக மாட்டேன். இயேசுவை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவராக இயேசு என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்தவர். நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு மரித்து விட்டார். நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு மரித்து விட்டார். நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு மரித்து விட்டார். நான் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடத்திலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நான் சாபத்துக்குள்ளாக இருந்தேன். இயேசு என் சாபத்திலிருந்து விடுதலை தந்து விட்டார். என் பாவத்திலிருந்து விடுதலை தந்துட்டார். என் அக்கிரமத்திலிருந்து விடுதலை தந்து விட்டார். என் நோயிலிருந்து விடுதலை தந்துட்டார். இயேசு நம்முடைய பாவம் சாபம் வியாதி பலவீனம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அறியப்பட்டு என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்னுடைய இரத்தத்தினால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய இரத்தத்தினால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. இதோ நான் உங்களுக்குள்ளாக வாழ்கிறேன். உங்களுக்குள்ளாக வாழுகிறேன். உங்களுக்குள்ளாக வாழ விரும்புகிறேன். என் மகனே மகளே, உன் இருதயத்தில் எனக்கு இடம் தருவாயா? என் மகனே மகளே, உன் இருதயத்தில் எனக்கு இடம் தருவாயா? நான் உனக்குள் வந்து வாழ விரும்புகிறேன். நான் உனக்குள் வந்து வாழ விரும்புகிறேன். நான் உனக்குள் வந்து வாழ விரும்புகிறேன். ஓ மகனே, ஓ மகளே, என்னண்டை வா, என்னண்டை வா. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்ப தள்ள மாட்டேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்ப தள்ள மாட்டேன். இயேசுவாகிய நான் உனக்காக மரித்தேன், உனக்காக இரத்தம் சிந்தினேன். உன்னோடு வாழ விரும்புகிறேன். உன்னோடு வாழ விரும்புகிறேன். உன் இருதயத்தில் வாழ விரும்புகிறேன். என் மகளே, என் மகனே, நான் உனக்குள் வாழ விரும்புகிறேன். இயேசு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இயேசு நமக்குள்ளாக வாழ விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள் வந்து இயேசு வாசம் செய்ய விரும்புகிறார். ஒருவன் இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். மகனே மகளே என்று இயேசு இன்றைக்கு அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நம்மை அழைக்கிறார். இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். அவருக்காக வாழ ஒப்பு கொடுப்போமா? இயேசுக்காக வாழ ஒப்பு கொடுக்காமா? இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று ஒரு ஆசரிப்பு செய்கிற காரியம் அல்ல. அது உலக பிரகாரமான காரியமாக இல்லாதபடி, இயேசுவே எனக்குள் வாருங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, நான் உமக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் மர்மரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த ஜனங்கள் உம்மை சிலுவையில் அறைய வேண்டும் என்று துடியாய் துடித்தார்கள். அதே போல இந்த கடைசி நாட்களில் நீர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து 7 முத்திரைகளை உடைத்து 7 இடி முழக்கத்தின் செய்தி
நீர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கும் பொழுது அதை இந்த ஸ்தாபனங்கள் நிராகரிக்கிறது. இந்த ஸ்தாபனங்கள் இயேசுவை நிராகரிக்கிறது. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஓ, இன்றிலிருந்து நாங்கள் உமக்காக வாழப்போகிறோம். இன்றிலிருந்து நாங்கள் உமக்காக வாழப்போகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வாழ்ந்தீர் அல்லவா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் அல்லவா, எங்களுக்காக மரித்தீர் அல்லவா. நாங்கள் உமக்காக வாழப்போகிறோம், உமக்காக வாழப்போகிறோம். இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க மாட்டோம், உலகத்தில் சொந்த பந்தங்களை பார்க்க மாட்டோம். உமக்காக நாங்கள் வாழுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீர் உம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளாக வாழ்ந்து எங்களை நீர் நடப்பீங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா ஆண்டவராக இயேசுவே. உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை பயன்படுத்துங்க. ஓ, இந்த 3வது நாள் உபவாச ஆராதனையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கிப்பார். வியாதியோடு வந்திருக்கலாம், பலகீனத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், பாவத்தோடு வந்திருக்கலாம். இயேசுவே, நீர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். ஓ, அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இப்பொழுதே வியாதிகள் நீங்கி போவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக, பாவம் ஒளிந்து போவதாக, பிசாசு ஓடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாரையாவது பிசாசு அழைக்கொழித்துக் கொண்டிருக்குமானால் அந்த பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன், கடிந்து கொள்கிறேன். பிசாசு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத ஆவியே வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் தழும்புகளினாலே வியாதிகள் சுகமடைவதாக, வியாதிகள் சுகமடைவதாக. நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியோடு வந்திருக்கலாம், இயேசு இங்கு இருக்கிறார், இயேசு இங்கு இருக்கிறார். அவர் நம்மை சுகப்படுத்துவதாக சொல்லி இருக்கிறார். ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரோ. உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வியாதி இருந்தாலும் உம்முடைய தழும்புகளால் சுகமாக்கும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த கடன் தொல்லைகள் இருந்தாலும் இன்றைய அது நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒருவருக்கொருவர்